முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் மிருகங்கள் அனைத்தையும் துன்புறுத்தும் கொடூரமான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. சிங்கம் தினமும் தனக்கு தேவையானதை விட அதிகமாக வேட்டையாடி விலங்குகளை கொன்றது. விலங்குகள் சிங்கத்தின் வேட்டையை நிறுத்த ஒரு முடிவு செய்தன. விலங்குகள் சிங்கத்திடம், "ஓ வலிமை மிக்க சிங்கமே, உனக்கு உணவாக தினமும் ஒரு மிருகத்தை அனுப்புகிறோம். அதற்கு பதிலாக வேறு எந்த விலங்கையும் நீ வேட்டையாட மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும்" என்று கேட்டது. சிங்கம் நியாயம் என்று எண்ணி சரி என்று சம்மதித்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் அனுப்பப்பட்டது. சிங்கம் திருப்தி அடைந்தது. ஒரு நாள் புத்திசாலித்தனமான சிறிய முயல் சிங்கத்திற்கு உணவாக அனுப்பப்பட்டது. முயல் சிங்கத்திடம் செல்ல நேரம் எடுத்துக்கொண்டு தாமதமாக வந்தது. சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்து விளக்கம் கேட்டபோது முயல் அமைதியாக சொன்னது, "நான் இங்கு வந்து கொண்டிருந்தேன். ஆனால் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்து இந்த காட்டின் ராஜா என்று கூறியது. சிங்கம் கோபமடைந்து என்னை அந்த சிங்கத்திடம் அழைத்துச் செல் என்று முயலிடம் கூறியது." புத்திசாலித்தனமான முயல் சிங்கத்தை ஆழ்துளை கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. தண்ணீருக்குள் எட்டி பார்த்த சிங்கம் தன் பிரதிபலிப்பை கண்டு அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. ஆத்திரமடைந்த சிங்கம் சத்தமாக கர்ஜித்தது. தண்ணீருக்குள் பிரதிபலித்த சிங்கம் மீண்டும் கர்ஜித்தது. அது ஒரு எதிரொலி மட்டுமே. ஆத்திரமடைந்த சிங்கம் கிணற்றில் குதித்து தாக்க, ஆனால் சிங்கம் அதில் விழுந்து மூழ்கியது. முயல் மற்ற விலங்குகளிடம் திரும்பி வந்து நடந்ததை சொன்னது. காடு சிங்கத்தின் பயத்திலிருந்து விடுபட்டது. எல்லா விலங்குகளும் நிம்மதியாக வாழ்ந்தன. கதையின் நீதி: நுண்ணறிவு மற்றும் ஞானம் கடினமான பிரச்சனைகளை கூட தீர்க்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் Honeybee Kids சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.